சூரியன் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு வருகின்ற காலத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். இது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். இந்த மாதம் கேது பகவான் இருக்கும் போது சூரியன் கேது அப்படின்ற ஒரு கிரகங்களின் சேர்க்கையும் அதனுடைய 7ஆம் இடத்தில் ராகுவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன ஒரு பொறுப்புகள்ல இருந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மீன ராசி அன்பர்களுக்கு சூரியன் 6ஆம் இடமான அந்த ருண ரோக சத்ருஸ்தானத்துல பயிற்சியாக போறார், ஆட்சி பெற போறார். ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடமான அந்த ருண ரோகம் அப்படின்றது, ருணம்ன்றது கடன், ரோகம்ன்றது உடல் ரீதியான வியாதிகள், உடல் ரீதியான சில பிரச்சனைகள், அடுத்து சத்ரு அப்படின்றது எதிரிகள், கண் திருஷ்டி, தோஷங்கள், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய, அதாவது செய்வினை மற்ற தோஷங்கள் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இது மூன்றையும் உள்ளடக்கியதுதான் அந்த ருணரோக சத்ருஸ்தானம். அது தவிர இந்த 6ஆம் இடம் அப்படின்றது ஒரு அடிமை தொழிலை, அடிமை வேலையை குறிக்கக்கூடிய ஒரு நேரமாக, ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது ஒருத்தர் முதலாளியா இருக்கிறத விட ஒருத்தர் தொழிலாளியா இருக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த 6ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கணும். அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில தான் அந்த ஜாதகர் அவர்களினுடைய வேலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஒருத்தருடைய 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு சிறந்த ஒரு ஆலோசகராக இருப்பார், ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக இருப்பார், ஒரு சிறந்த ஒரு பரப்புரையாளராக இருப்பார். இந்த மாதிரியாக அந்த குரு அப்படின்றதுக்கு உண்டான எல்லா காரகத்துவங்களும் அந்த 6ஆம் இடத்திற்கு ஒரு அமைப்பாக இருக்கும். இப்படி அந்த 6ஆம் இடத்துல ஒரு சந்திரன் இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகருக்கு லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல ஒரு சந்திரன் இருக்கு அப்படின்னா, அந்த சந்திரன் அப்படின்றது டெய்லி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்படி இருக்கும்போது அவர் வேலையே ஒரு 3 வருடங்களுக்கோ 4 வருடங்களுக்கு ஒரு முறையோ மாற்றி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா அந்த வேலையில பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது. 6ஆம் இடத்துல சூரியனே இப்ப வந்திருக்கிறார். அப்போ அந்த சூரியன் வரும்போது அந்த அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது இவர்களுக்கு ஒரு 100% ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மீன ராசி என்பர்கள் பெற போறாங்க. அப்போ இந்த கோச்சார சூழ்நிலையில 6ஆம் இடத்துல சூரியன் வராரு. அப்போ அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், அடுத்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீர்வதற்குண்டான ஒரு அமைப்பாகவும், ஒரு நிரந்தர ஒரு வருமானத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மீன ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான கடன்கள் இருக்கின்ற பட்சத்துல அதுல 1/3 பங்கை இந்த மாதத்துல அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய கடன் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுல ஒரு சின்ன இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடன் மூலமாக இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் முழுமையாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் இந்த 6ஆம் இடத்துல அந்த சூரியனும் கேதுவும் சேர்றதுனால, அந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தகப்பனார் மூலமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்றது மேலோங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்களே சில தேவையில்லாத உபாதைகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு சிறிய செலவுகள் அப்படின்றது இந்த மீன ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல நீங்க வெளியிடத்துல கால் பதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. அதாவது இதுவரைக்கும் உள்ளூர் சந்தையிலேயே வேலை பார்த்துட்டு இருந்த இந்த மீனராசி என்பர்கள் உங்களுடைய இடத்தை தாண்டி நீங்க வெளியிடத்திலையும் வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டிலையும் உங்களுடைய தொழிலை கொண்டு செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சூரியனுடைய பெயர்ச்சி அளவு கடந்த ஒரு மாற்றத்தை வெளியிடத்துல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால சில குழந்தைகள்னால சில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தகப்பனாரினுடைய தலையீட்டுனால அது சுமூகமாக முடியறதுக்கும், சில இடத்துல அந்த தகப்பனாரினுடைய தலையீட்டுனால அந்த பிரச்சனைகள் மேலும் வலுப்பெறுவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. குழந்தைகளினுடைய
விஷயங்களை தகப்பனார் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறதுக்கும், தகப்பனாரினுடைய எண்ணங்களை குழந்தைகள் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறதுக்கும், அந்த குழந்தைகளுக்கும் தகப்பனார் என்ற உறவுக்கும் இடையே ஒரு விரிசல் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த மீனராசி என்பர்கள் பெறாங்க. இப்படி இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகள் மத்தியில ஒரு கெட்ட பெயரையும், அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் மற்றும் வேலை ரீதியான சில விஷயங்கள்ல நல்ல ஒரு உயர்வுகளையும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் தங்களுடைய வேலையில ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா எந்நேரமும் உங்களுடைய உயர் அதிகாரிகள்னால பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. நிறைய மீனராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை விட்டு உங்களுடைய வேலையை விட்டு புதிதான ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அது கன்சல்டன்சி சர்வீஸ் சார்ந்த ஒரு தொழிலாகவும், இல்ல உற்பத்தி சார்ந்த ஒரு தொழிலாகவும், இல்ல ரீட்டைல் சார்ந்த தொழிலாகவும் இருக்கும். அதுல ரொம்ப கவனமாக செயல்படணும். சில பேர் கடன் வாங்கி அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில வார்த்தைகள், நிதானம் தவறிய வார்த்தைகள், கோபம் வாய்ந்த வார்த்தைகள் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய உத்தியோகத்திலையும் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்பதான் நீங்க 2 வருஷம் ஆச்சு வேலையில சேர்ந்து ஒரு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற நேரத்துல இந்த நேரத்துல யாராவது 3வது நபர்களினுடைய தலையீட்டுனால அந்த உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எகெயின்ஸ்டா செயல்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. இதனால கோவப்பட்டு நீங்களே உங்களை வார்த்தைகளை இழந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் இருக்கும். அந்த கவனம் சிதற பட்சத்துல அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை இந்த மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டுல அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். மாணவ பருவங்கள் ஒரு படிப்பிற்காக ஒரு வேலைக்காக வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.